பார்க்க போனால் டைனமாஸ் வேர்ல்டோட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். வாங்க, போன வீடியோவில் நம்ம இங்கே வேர்ல்டுன்னு ஏதோ ஒன்று காட்டிச்சு கொடுத்தா இந்த மாதிரி வந்துச்சு. நிறைய ஐலாண்ட்ஸ் இருக்குது. நம்ம இருந்த ஐலாண்ட் வந்து இது கைஸ், இது இல்லை நம்ம இருந்த ஐலாண்ட் வந்து அப்போ இது வேறு ஐலாண்ட். நம்ம இருந்த ஐலாண்ட் எங்கன்னு பார்ப்போம். கைஸ், நம்ம இருந்த ஐலாண்டே காட்டலை, அப்புறமா அதை பார்த்துக்கலாம். வாங்க, நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஐலாண்டுக்குள்ளே போகலாம். கைஸ், வந்தோடனே நம்ம தாத்தா வந்து பேசுறது, அடுத்து ஒரு புதுசாக ஒரு பொண்ணு வந்து பேசுகிறாங்க. அதுக்கடுத்து கைஸ், யாரு கூடனாலும் இப்போ சண்டை போடலாம்னு நினைக்கிறேன். நம்ம இவங்க கூட சண்டை போடலாம். ஹேவ் யூ ட்ரெயின்ட் எனஃப் ஷோ மீ அப்படின்னு கேட்குறது. நம்ம அதை காட்டுவோம், ட்ரெயின் பண்ணிட்டோம் அப்படின்னு. கைஸ், அவர் பேர் வந்து பிராட்லி. கைஸ், நம்ம மிஸ்ட் போட்டுட்டோம் நம்ம அட்டாக்க. கைஸ், இந்த மிஸ்ட்டை போட்டால் அந்த அவங்களோட அந்த அட்டாக்கிங் பால் வந்து குறையுது கைஸ். அதனால அவங்க அட்டாக் வந்து கம்மியாகுது நம்மளுக்கு. நமக்கு இல்லாமல் டிஃபென்ஸ் பால் போன வாட்டி காட்டுச்சுங்களா, அது வந்து நம்மளோட டிஃபென்ஸா அது எவ்வளோ அதிகமாக இருக்கோ அவ்வளோ கம்மியாக நமக்கு அடிக்கணுமா. அதுக்குன்னு ஓவர் அதிகமாக இருக்கிற லெவல் கூட நம்ம சண்டை போட்டோம்னா நம்ம தோக்கடிச்சுவாங்க. நான் எல்லாத்தையும் ஒரு சர்ச் பண்ணி பார்த்துட்டு வந்தேன் கைஸ். கைஸ், இங்கே பாருங்க, டிஃபென்ஸ் பால் கட்டுறா. இப்போ அவங்க வந்து நம்ம டிஃபென்ஸை குறைச்சி விட்டுட்டாங்க. கைஸ், இந்த வாட்டர் டைப்பாங்க நம்ம இதில் ரொம்ப கம்மியாக லெவல் இருக்குது. அதனால நம்ம டார்ச் இப்போ கூப்பிட்டுக்கலாம். ரொம்ப கைஸ், இது என்னன்னு தெரியல கைஸ். இதுவும் நம்ம அட்டாக் பாரை குறைக்குது கைஸ். கைஸ், நம்ம அடிச்சிட்டோம் கைஸ். போன வாட்டி ஒரு ஸ்பைடர் கூட நம்ம சண்டை போட்டோம்ல, அந்த ஸ்பைடர் வந்து டார்க் டைப்பு போக்கிமான். ஒரு டார்க் டைப் போக்கிமான் கைஸ். இந்த போக்கிமானை பாருங்களேன், நண்டு மாதிரி இருக்கு. நண்டு மாதிரி இல்லை கைஸ், நத்த மாதிரி இருக்கு. நத்தைக்கு இந்த யூனிகார்னோட கொம்பஸ் ஒதுக்கி வச்ச மாதிரி இருக்கு கைஸ். நம்ம டக்ஸிடோக்கு லெவல் ஏறிடுச்சு கைஸ். அது மட்டும் இல்லாமல் இதுங்களுக்கு எவால்யூஷன் வேறு இருக்குது, நான் பார்த்தேன். வாங்க, அதை உங்களுக்கு காட்டுறேன், வெயிட் பண்ணுங்க கைஸ். புது ஸ்கில் அன்லாக் ஆகிருக்கு கைஸ் நம்ம டார்ச்சிப்புக்கு கைஸ். குயிக் அட்டாக் கைஸ். கைஸ், நம்மகிட்ட 3 அட்டாக்ஸ் இருக்கு. வாங்க, நான் உங்களுக்கு அதை காட்டுறேன். இங்கே உங்கள் டீமுக்குள்ளே போனோன்னே இங்கே இது காட்டுறா கைஸ். டார்ச்சிப்பை கொடுத்தோன்னா இங்கே பாருங்க, 18 லெவலில் எவால். அடுத்து நம்ம 3 தான் அன்லாக் பண்ணியிருக்கோம். அடுத்து 7வது லெவலில் இந்த அட்டாக் நம்மளுக்கு அன்லாக் ஆகுது. அதுக்கடுத்து 10வது லெவலில் இந்த அட்டாக் அன்லாக் ஆகுது. இப்போ லெவல் ஏறினா அதுக்கடுத்து சில அட்டாக்ஸ் அன்லாக் ஆகும். அன்லாக் ஆகாது காட்டும், அந்தந்த லெவல் போனதுக்கு தான் அன்லாக் ஆகும் கைஸ். அவ்வளோதான். புரிஞ்சுச்சா? அதுக்கடுத்து டக்ஸிடோக்கும் 18வது லெவல் தான். நம்ம ஹாப் சாப்புக்கும் 18வது லெவல் தான் கைஸ். இதுக்கு வந்து நிறைய அட்டாக்ஸ் இருக்குது. நம்ம இப்போ இது 1வது லெவலில் தான் வச்சுருக்கோம் கைஸ். இந்த அட்டாக் எல்லாம் பயங்கரமாக இருக்குது. நம்ம இதையும் வச்சு சண்டை போட்டால் தான் லெவல் ஏறும் கைஸ். அதுக்கடுத்து இது சொல்கிறேன்னா இதான் நம்ம போக்கிடாக்ஸ் கைஸ். போக்கிடாக்ஸ் இதான். அதுக்கடுத்து இங்கே போகணும், இது கொடுக்கணும். இது நம்ம இவரு கூட சொல்ல போகிறோம். இவர் கார்டு கைஸ். யாரோட கார்டுன்னு தான் தெரியல. ரொம்ப லெவலும் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம வாட்டர் டைப்பான நம்ம டக்ஸிடோ யூஸ் பண்ணுவோம். அப்போ தான் கொஞ்சம் நம்மளுக்கு அட்வான்டேஜ் ஆகும். ஆமாம் கைஸ், கொஞ்சம் மாதிரி நம்மளுக்கு அட்வான்டேஜ் கைஸ். போன வீடியோவில் எனர்ஜி அதை ட்ரை பண்ணி பார்ப்போம் கைஸ். கைஸ் போட்டேன், ஏதோ இது மாதிரி வச்சுட்டு அதனால நம்மளுக்கு அட்டாக்கு அதிகமாக இருக்குது கைஸ். அவன் குறைச்சிட்டான்.
ஆசம் கைஸ் இப்போ தான் கைஸ் ஒரு துளி அட்டாக்கே நம்மளுக்கு வருது இதுக்கு இந்த கைஸ் ரெண்டாவது லெவலுக்கு கைஸ் புது ஸ்கில் குயிக் அட்டாக் அன்லாக் ஆயிடுது கைஸ் சூப்பர் கைஸ் சில்வர் லெவல ஏறிடுது கைஸ் என்ன போக்கிமான அடிச்சோன்னா நிறைய போய் யாரும் நினைக்கிறேன் கைஸ் 4 லெவல் ஆயிடுச்சு கைஸ் ஒரு வாட்டி 22 போட்டுக்கலாம்
ரொம்ப பவர்ஃபுல்லாகவும் இருக்குது. ஏன்னா பரவாயில்ல எப்பவுமே இந்த மாதிரி போக்கிமான்ஸை டிஃபீட் பண்ணி நான் கேஷ் பண்ணி லெவல் ஏற்றலாங்க. டக்ஸிடோக்கு இப்போ ஒரு லெவல் ஏற்றி விட்டுருவோம். அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கைஸ். லெவல் நம்மகிட்ட கம்மியாக இருந்து நம்ம பேட்டில் போக கஷ்டமாக இருக்குது. ஆனால் இந்த போக்கிமான் பயங்கரமாக இருக்கிறதுனால இது பிடிச்சி வச்சுப்போம் கைஸ். நம்ம கலெக்ஷனில் கிராஸ் டைப்பே இல்லை, அதாவது பிடிச்சி வச்சுப்போம். கைஸ் நம்ம பிடிச்சிட்டோம் கைஸ். யார் கைஸ் நம்மளுக்கு ஃபென்டாஸ்டிக்னு சொன்னாங்க? அது போக்கிமான் சொல்லியிருக்குமோ தெரியல கைஸ். எனக்கு தெரிஞ்ச மெசேஜ்னு நினைக்கிறேன் கைஸ். பழசே தான் கைஸ் அன்லாக் ஆகிருக்கு. என்னன்னு தெரியல, பழசு தான் அன்லாக் ஆகிருக்கு. பழைய மூ தான் கைஸ். நம்மளுக்கு டைமண்ட்ஸும் கிடைக்குது கைஸ். நெக்ஸ்ட்டு மூ நம்ம டக்ஸிடோக்கு எப்போ அன்லாக் ஆகும்னு பார்த்துருவோம் கைஸ். 10ஆவது லெவலில் தான் நம்ம டக்ஸிடோக்கு அன்லாக் ஆகுமா. ஓகே கைஸ், இவர் இங்கே நிற்காது, என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். அப்புறம் நம்ம இவர் ஃபைட் பண்ணி பார்ப்போம் கைஸ். ஆனால் போக்கிமான் பிடிக்கும்போது நம்மளுக்கு அவ்வளோவா லெவல் ஆக மாட்டேங்கி. இப்படி அவங்க கூட சண்டை போட்டால் தான் இருக்குது கைஸ். பயங்கரமாக இருக்குது கைஸ். இந்த தண்டர்டல் போக்கிமான் இது நம்ம பிடிக்கணும் நம்ம கைஸ். அது தப்பிச்சு. ஆனால் அது 8ஆவது லெவல், நம்ம 7ஆவது லெவல் தான். பார்த்துக்கலாம் கைஸ். கைஸ் வாட்டர் டைப் அட்டாக் தான் எனக்கு நிறைய போகுது கைஸ். அது ஏற்றிக்கிட்டு நம்ம அதனால ஹாப் சாப்பை கூப்பிட்டுக்கலாம். அந்த புது மூவை யூஸ் பண்ணி பார்ப்போம் கைஸ். ரொம்ப கம்மியாக குறையுது கைஸ். ஆனால் நம்ம ஹாப் சாப்புக்கு ரொம்ப அதிகமாக குறையுது கைஸ். நம்ம டக்ஸிடோவையும் யூஸ் பண்ணிப்போம் கைஸ். எனர்ஜி போட்டுப்போம். நெக்ஸ்ட் ஒரு மூவ் பண்ணால் அது டிஃபீட் ஆகிடும் நினைக்கிறேன் அந்த போக்கிமான். இல்லை கைஸ், இன்னும் ஒரே ஒரு மூவ் வேணும் கைஸ். ஏன் தெரியுமாண்ணா கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். ஏன்னா நம்ம போக்கிமான் அவுட் ஆகிட்டுனா அதுக்கு லெவல் ஏற மாட்டேங்குது கைஸ். நம்ம போக்கிமான் டிஃபீட் ஆகிட்டுனா குயிக் அட்டாக் யூஸ் பண்ணலாம் கைஸ். அது சின்ன மூவ் தானே கைஸ். ஃபயர் டைப் நம்மகிட்ட இருக்குது. அங்கே அது கிராஸ் டைப்னால நம்மளுக்கு தான் அட்வான்டேஜ். நம்ம அதை ஸ்மோக் கிரீனே யூஸ் பண்ணோம். அதான் நமக்கு இந்த போக்கிமான் இருக்கிற ஒரே ஃபயர் டைப் கைஸ். ஏதோ சிக்கு மாதிரி சிக்குன்னு ஏதோ ஒன்று அஃபெக்ட் ஆகிருக்கு கைஸ். பேரலைஸ் ஆகிடுச்சு கைஸ். அதாவது சிக்கு அது ஒரு மூவ் பண்ணிச்சுன்னா அது கொஞ்சமாக குறையும் கைஸ். கைஸ் நம்ம ஹாப் சாப்பை டிஃபீட் ஆகிடுச்சு கைஸ். நம்ம டார்ச்சுக்கு வச்சுன்னா நம்ம எப்படியா ஜெயிச்சாகணும் கைஸ். அப்போ தான் நம்மளுக்கு லெவல் ஏறும் நம்ம டார்ச்சுக்கும் கைஸ். டார்க் டைப்னு சொன்னோம்ல கைஸ், இந்த நீலானா டார்க் டைப் கைஸ். அது ஆமாம் டார்க் டைப்னா கைஸ் பைட்டில் நம்மளுக்கு ரொம்ப அதிகமாக குறைஞ்சிருச்சு கைஸ். நம்ம எனக்கு தெரிஞ்சு நம்ம டிஃபீட் ஆகிடுவோம்னு நினைக்கிறேன். நம்ம ஐட்டம்ஸில் எதாவது இருக்கா கைஸ்? ஏதோ ஒன்று இருக்குது. டேஸ்ட் ஸ்பைசி இம்ப்ரூவ்ஸ் அட்டாக்காங்க கைஸ். ஆமாம் கைஸ், அட்டாக்கை பலப்படுத்தும் கைஸ் இது. அதனால நம்ம இதை யூஸ் பண்ணி பார்ப்போம் கைஸ். நம்ம வின் ஆகிட்டோம். ஆனால் நம்ம டார்ச்சுக்கு மட்டும் லெவல் ஏறும் கைஸ். லெவல் ஏறிடுச்சு. நம்மளுக்கு புது அட்டாக் எதுவும் கிடைக்கிது கைஸ். என்ன அட்டாக்குன்னு பார்ப்போம். 3த்துல தான் ஏதோ ஒன்று இருக்குது கைஸ். இது கைஸ் இதுவும் ஒரு ஃபயர் டைப் அட்டாக் தான். நம்ம டார்ச் டைப் 2 ஃபயர் டைப் அட்டாக்ஸ் இருக்குது. சாரி ஃபயர் டைப் அட்டாக்ஸ் இருக்குது கைஸ். கைஸ் இது அந்த கிராஸ் டைப்புக்குள்ளது கைஸ். அதான் நினைக்கிறேன் கைஸ். இந்த சாக்லேட் வந்து நம்ம ஒரு லெவலை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க கைஸ். ஆனால் இப்போதைக்கு நம்மளுக்கு அது தேவையில்லை. நம்ம வெயிட் பண்ணி லெவல் ஏற்றிக்கலாம். ஓகே கைஸ், நம்ம 2 போக்கிமானுக்கு ஹீல் பண்ணிக்கலாம். கொஞ்சம் லெவல் அப் பண்ணிட்டு வருவோம் கைஸ். ஒரு 10 லெவல் கொண்டு வருவோம் நம்ம 3 போக்கிமான்ஸ்லாம் கைஸ். நம்ம டக்ஸிடோ யூஸ் பண்ணால் ஏன்னா இது ஃபயர் டைப்பு கைஸ். ஃபயர் டைப் இருந்தாலும் கம்மியாக தான் கிடையாது. ஏன்னா 13 லெவல் கைஸ். நம்மளோட 6 லெவல் அது போக்கிமானுக்கு அதிகம். நம்ம ஜியை யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் ஒரு பவரை அட்டாக் யூஸ் பண்ணுவோம்
இதான் கைஸ் நம்ம டேஸ்ட்லேயே பவர்ஃபுல்லான அட்டாக். அதாவது கைஸ் மிஸ் ஆயிடணும் கைஸ். இல்லை கைஸ் கைஸ் 1 HP நம்ம அட்டாக் பண்ணலாமா இல்லை உள்ளே எடுத்துக்கலாமா கைஸ்? டவுட்டாக இருக்குது கைஸ். நம்ம அட்டாக் பண்ணுவோம் கைஸ். பரவாயில்ல கைஸ், நம்ம இந்த போகிமான் தோக்கடிப்போம் கைஸ். நம்ம ஜெயிச்சிட்டோம் கைஸ். கைஸ் அந்த போகிமான் மட்டும் மிஸ் ஆகிடக்கூடாது கைஸ். எஸ் கைஸ் மிஸ் ஆகலை, நம்ம வின் ஆகிட்டோம் நம்ம டக்ஸைடோ யூஸ் பண்ணி. இப்போ நம்ம போகிமான் டக்ஸைடோ வந்து தோற்றுணும், ஏன்னா 1 HP தான் இருக்குது. அதனால நம்ம ஹாப் சாப் யூஸ் பண்ணி ஃபைட் பண்ணி பார்ப்போம் கைஸ். நமக்கு சிக்காயிடுச்சு கைஸ். நம்ம இப்போ கொஞ்சம் போடுவோம் கைஸ். ஸ்க்ரீன் போட்டுட்டோம் கைஸ். ஒரு அடியிலே நம்மளுக்கு நிறைய போயிடுச்சு. அதனால டார்ச்சுக்கு கூப்பிடுவோம். இது வந்து என்ன மூண்டல நம்ம அப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம். கைஸ் நம்ம இதை யூஸ் பண்ணி கால் பண்ணிடுவோம். இது வந்து ஏதாவது ஹீலில்னா டிஃபென்ஸ் வச்சுன்னா நம்ம தோற்றுருவோம் கைஸ். அதனால நம்ம இதே ஃபயர் ஸ்டாமியை யூஸ் பண்ணிக்கலாம். எஸ் கைஸ் நம்ம ஜெயிச்சிட்டோம். நம்ம டார்ச்சிப்புக்கு லெவல் ஏறிடுச்சு கைஸ். நம்ம டார்ச்சிப்பு 8ஆவது லெவல் போயிடுச்சு. அதெல்லாம் நிறைய இதாக இருக்குது அட்டாக். அதுன்னு புது அட்டாக் எதுவும் வராது, ஏன்னா அது 10th லெவலில் தான் இன்னொரு அட்டாக் வரும் கைஸ். நம்ம ஹாட் சாப்பு லெவல் ஏறிடுச்சு கைஸ். கைஸ் இதுக்கு எப்போ நெக்ஸ்ட்டு வரும்னு வர தெரில கைஸ். நம்ம டக்ஸைடோக்கு லெவல் ஏறிடுச்சு கைஸ். ஆனால் அதுக்கு டேரெக்டாக 10ஆவது லெவலில் தான் வருதான் அட்டாக்கு. அதனால தான் கொஞ்சம் சார் இந்த பரவாயில்ல கைஸ். கைஸ் கைஸ் இதோடு நம்ம அடுத்த வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம். நான் கொஞ்சம் 3 போகிமான்ஸுக்கும் 10ஆவது லெவலில் ஆஃப்லைனில் ஏற்றி வைக்கிறேன். இதோட நம்ம அடுத்த வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம். பாய் பாய்.